சமீப நாட்களில் இந்தியாவுடைய ஹெட்லைன்ஸ்லேயும் சரி, தமிழ்நாட்டுடைய ஹெட்லைன்ஸ்லேயும் சரி, அதிகமாக அடிபடக்கூடிய, இடம்பெறக்கூடிய ஒரு மாநிலத்துடைய பெயர் எதுனா கர்நாடகா. கர்நாடகாவை பற்றியும், கன்னடிக மக்களை பற்றியும், கன்னட மொழியை பற்றியும் தொடர்ந்து பல செய்திகளை பார்க்குறோம். ஆனால் இந்த கர்நாடகாவுடைய வரலாறு தான் என்ன? வரலாற்று ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்தித்து இன்றைக்கி கர்நாடகா அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக வளர்ந்துருக்கு. கர்நாடகா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இந்திய விடுதலைக்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்டப்போ அந்த ஸ்டேட்டுக்கு கர்நாடகாங்கிற பேரே கிடையாது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரலாற்று ரீதியாக நிறைய தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த சண்டை அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கலை, ரொம்ப காலத்தில் இருந்தே இருக்குது. அதுலேயும் இப்போது ரீசண்டாக கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு அப்படிங்கிறது அதிகமாக கசப்புகள் நிறைந்த ஒரு உறவாகவே தொடர்ந்து இருப்பதற்கான காரணங்கிறது என்ன? அதே மாதிரி கர்நாடகாவுடைய காடுகளில் இருந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்த வீரப்பனுடைய கதைங்கிறது கர்நாடக வரலாறில் எவ்வளோ முக்கியமான ஒன்று. இன்றைக்கி கர்நாடகா எந்த நிலைமையில் இருக்குது? இது எல்லாத்தையுமே நாம் இன்றைக்கி அலசி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது கர்நாடகா, கருநாடகத்தின் கதை. வாங்க. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலம் கர்நாடகா. ஏன்னா மற்ற மாநிலங்களை விட நம்ம அதிகமாக கர்நாடகத்தோடு தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து பல வருடங்களாக பல விஷயங்களுக்கு நடத்திக்கிட்டே இருக்கும். கன்னடம் பேசக்கூடிய கன்னட மக்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய பெரிய இடத்துக்கு வளர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கர்நாடகாவிலேருந்து வந்தவர் தான். பிரகாஷ் ராஜ் கர்நாடகாவிலேருந்து வந்தவர் தான். இது சினிமாவுடைய கதை. அதுவே அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுடைய மிக முக்கியமான மைய புள்ளியாக ஒருத்தர் இருக்கார். ஒன்று அவரை எதிர்த்து இல்லை ஆதரித்து தான் தமிழ்நாட்டில் அரசியல் அப்படிங்கிறதே நடக்குது. அப்படிப்பட்டவர் தான் பெரியார். அவர் ஒரு கன்னடர். இப்படி கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட். இந்தியாவுக்கு அதிகமான அளவுக்கு சம்பாதித்து தரக்கூடிய மாநிலங்களில் கர்நாடகாவும் மிக முக்கியமான ஒன்று. சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஜிஎஸ்டிபியோடைய ரேட்டிங்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்த இடத்துல கர்நாடகா இருக்குது. அதாவது அதிகமாக சம்பாதித்து தரக்கூடிய முதல் 10 மாநிலங்களில் 4வது இடத்துல இருக்குது கர்நாடகா. அதே 2017-18 காலகட்டத்தில் பார்த்தோம்னா இதோடைய வேல்யூங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியை விட கர்நாடகாவுடைய ஜிஎஸ்டிபிங்கிறது அதிகம். அந்த அளவுக்கு ரொம்ப வெல்த்தியான ஒரு ஸ்டேட் தான் கர்நாடகா. இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு புள்ளியாகவும் கர்நாடகா கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு, அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரிசமமாக கர்நாடகாவில் பிரித்து தரப்பட்டிருக்கு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்கிறதும் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்து நிற்கிது. அந்த கேள்விக்குறிக்கான பதில் என்ன அப்படின்னு தேடுறதுக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய வரலாறுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கர்நாடகாவில் ஆதி மனிதர்கள் கற்களை பயன்படுத்தி ஆயுதங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அப்பத்துலேருந்தே கர்நாடக நிலப்பரப்பில் மனிதர்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த கர்நாடகா பகுதியை பல சமயங்களில் பல ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கர்நாடகாவுடைய வரலாறை பற்றி சொல்லக்கூடிய கன்னட மக்கள் வந்து சாதவாகனர்களை பற்றி பேசுவாங்க. கடம்பர்கள் எங்களை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலக்காடு கங்கர்கள், பதாமி சாளுக்கியர்கள் எங்களை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மன்னர்களும் தமிழ் அரசர்களும் அவங்கள ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு கீழே இந்த நிலப்பரப்புங்கிறது இருந்திருக்கு. அதே மாதிரி பாண்டிய அரசர்களும் இந்த நிலப்பரப்பில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சங்க காலத்தில் இருந்தே இந்த இடம் அப்படிங்கிறது தமிழ் அரசர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த கர்நாடகா அப்படிங்கிற இடத்துக்கு கருநாடகம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பேசப்படக்கூடிய கன்னட மொழி அப்படிங்கிறதும் காலப்போக்கில் உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேருந்து கூட தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கான குறிப்பும் தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. கலிங்கத்து பரணிங்கிறது 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். இந்த கலிங்கத்து பரணியில் ஒரு பாடல் வரி அப்படிங்கிறது வரும். அந்த பாடல் வரியில் என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, தெலுங்கையும் தமிழையும் கலந்த ஒரு மொழியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்கங்கிற ஒரு குறிப்புங்கிறது வரும். அதே மாதிரி இந்த கருநாடகம் அப்படிங்கிறதுக்கான குறிப்புங்கிறது நமக்கு பல இடங்களில் கிடைக்கிது. ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் கர்நாடகம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது வருது. அதாவது
தெலுங்கர்கள், கங்கர்கள், கர்நாடகத்தை சார்ந்த அரசர்கள் இவங்க எல்லாரும் ஆரிய அரசர்களோட ஒன்றா சேர்ந்து உன்னை எதிர்த்து வந்தாங்க. ஆனால் அத்தனை பேரையும் நீ தவிடு பொடியாக்குன அப்படின்னு சொல்லி பாண்டிய அரசனை போற்றி புகழக்கூடிய வகையில் அந்த பாடல் வரியை எழுதியிருப்பார் இளங்கோவடிகள். ஸோ இந்த இடத்துக்கு கருநாடகம் அப்படிங்கிற பேருங்கிறது தொன்று தொட்டு தமிழ் இலக்கியங்களில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கருநாடகம் அப்படிங்கிற சொல்லே தமிழ் சொல் தான். கருநாடகம் அப்படிங்கிறது கருமையான காடுகள், அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னு குறிக்கக்கூடிய விதத்திலே இருக்கலாம். இல்லை அப்படின்னா கருக்கு மலைங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் வரலாற்றுக்கு வருவோம். சாளுக்கிய டைனாஸ்டிங்கிறது கர்நாடகா பகுதி ஆட்சி செஞ்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த சாளுக்கிய டைனாஸ்டி அரசர்கள்லாம் யாருன்னா புலிகேசி அரசர்கள். 1ஆம் புலிகேசி, 2ஆம் புலிகேசி அப்படின்னு பல புலிகேசி அரசர்கள் இந்த சாளுக்கிய டைனாஸ்டியில் ஆட்சி செஞ்சாங்க. அதனால தான் 23ஆம் புலிகேசியில் தங்கம் தோண்டி எடுக்கிற சீன்லாம் கூட வரும். தங்கம் அப்படின்ன உடனே இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கொளிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது கேஜிஎஃப். இந்த கோலார் தங்க வயல் அப்படிங்கிறது மைசூருடைய அரசர்களாக இருந்த வாடியார்களுக்கும் அதே மாதிரி ஹைதராபாத் நிசாம்களுக்கும் பிரிட்டிஷருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிச்சு தந்த ஒரு இடம். அந்த இடத்துல கடினமாக உழைச்சி சுரங்கம் வெட்டி போராடி தங்கம் எடுத்து தந்தவங்களில் அதிகமான பேர் யாருன்னா தமிழர்கள். அதனால தான் இன்றைக்கும் கேஜிஎஃப் அப்படிங்கிறது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இந்த கேஜிஎஃப்பை பற்றின முழு வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி சாளுக்கியர்கள், ஹொய்சாளர்கள்னு ஒவ்வொரு டைனாஸ்டிங்கிறது கர்நாடகா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா வாடியார்கள் அப்படிங்கிறவங்க மைசூரில் ஒரு அரசுங்கிறத உருவாக்குறாங்க. அந்த அரசாட்சியை அதுக்கப்புறம் ஹைதர் அலி தோற்கடித்து அவர் அந்த இடத்துக்கான அரசராக உருமாறுறார். அவருடைய மகன் திப்பு சுல்தான் அங்கே ஒரு வலிமையான பேரரசையை உருவாக்குறார். பிரிட்டிஷ்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் திப்பு சுல்தான். அவரை வீழ்த்துறதையே பெரிய அளவுக்கு பெருமையாக கொண்டாடினாங்க பிரிட்டிஷ்காரங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டஃபஸ்ட் ஃபைட்டை திப்பு சுல்தான் கொடுத்தார். அவரை தோற்கடிச்சதுக்கப்புறமா இந்த மைசூர் பகுதியை மறுபடியும் வாடியார்களுக்கே ஒப்படைச்சு தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சமஸ்தானமாக மாற்றிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்படி தான் மைசூர் சமஸ்தானம் அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த மைசூர் சமஸ்தானத்திலேருந்து முக்கியமான ஒரு முதலமைச்சர் தான் விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையா ஒரு பெரிய இன்ஜினியர். இன்றைக்கி பெங்களூரை உட்பட்டிருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் மைசூர் சமஸ்தானத்தில் இருந்த பல இடங்கள்லையுமே பெரிய அளவுக்கான இன்ஜினியரிங் மார்வல்ஸை செஞ்சது இவர் தான். அவருடைய முன்னெடுப்பில் தான் மைசூர் சமஸ்தானத்தில் பெரிய அளவுக்கான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. மைசூர் சாண்டல் சோப்புங்கிறது இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஃபேமஸாக இருக்குல்ல. அப்படி ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கணும், அது மூலமாக நல்லா லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு யோசித்து அதற்கான எல்லா விஷயங்களும் செஞ்சு தந்தவர் விஸ்வேஸ்வரையா தான். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். அந்த மைசூர் சாண்டல் சோப்புடைய ஃபுல் டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முடிவுரைங்கிறது எழுதப்பட்டு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கப்புறமா மொழி வாரியான மாநிலங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி தென்னிந்தியாவில் இருந்த மதராஸ் சமஸ்தானம்ங்கிறது பிரிக்கப்பட்டு மொழி வாரிய மாநிலங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி தான் தமிழ்நாடும் ஆந்திராவும் உருவாக்கப்பட்டுச்சு. இதே காலகட்டத்தில் தான் 1956 கூர்க், மெட்ராஸ், ஹைதராபாத், பாம்பே ஸ்டேட்ஸில் இருந்த கன்னட மொழி பேசக்கூடியவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு புதிய ஸ்டேட்டுங்கிறது, புதிய மாநிலம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மாநிலத்துக்கு கர்நாடகாங்கிற பேரே கிடையாது. அப்போ அந்த மாநிலத்துடைய பெயர் மைசூர் ஸ்டேட் தான். இந்த மைசூர் ஸ்டேட்டுக்கு கர்நாடகா அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைங்கிறது பரவலாக முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான முதல் முன்னெடுப்பை செஞ்சவங்க யாருன்னா தமிழர்கள் தான். கேஜிஎஃப் பகுதியில் இருந்த தமிழ் அரசியல் தலைவர்களும் பெங்களூர் பகுதியில் இருந்த தமிழ் அரசியல் தலைவர்களும் தான் கர்நாடகா அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை செஞ்சாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கேயும் தன்னுடைய கிளை அப்படிங்கிறத பரப்பிச்சு. அப்போ நடந்த முதல் மாநாட்டில் கர்நாடகம்ங்கிற பேர் வைக்கணும் அப்படிங்கிற தீர்மானமே அவங்க நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாடு சட்டசபையில் மதராஸ் சமஸ்தானம்னு இருந்த பேரை மாற்றி தமிழ்நாடுங்கிற பேர் வரணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றி அதையே பேராகவும் வச்ச திரு அண்ணாதுரை அவர்கள் தான் இதே காலகட்டத்தில் தான் மைசூர் ஸ்டேட்டுக்கும் கர்நாடகம்ங்கிற பேர் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன்னெடுத்திருக்கார். இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறமா 1976 தான் மைசூர் ஸ்டேட்டுக்கு கர்நாடகா அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டுச்சு. இப்படி கர்நாடகம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவானதுலேயும் சரி, கர்நாடகம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுலேயும் சரி, தமிழர்களுடைய பங்களிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏன் அதிகமாக சண்டை வந்திருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா அதற்கான தொடக்கங்கிறது 1970களில் தான் நமக்கு ஆரம்பிக்குது. 1970களில் தான் அதிகமாக
கன்னட மொழிப்பற்று அப்படிங்கிறது உருவாகுது. தமிழர்கள் கன்னடர்களை ஏமாத்துறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, கன்னடர்கள் பெருசாக வளர முடியாததற்கு காரணம் இந்த தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரங்கிறது கர்நாடகாவில் பல இடங்களில் முன்னெடுக்கப்படுது. குறிப்பாக வாட்டாள் நாகராஜன் அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்பை சார்ந்த ஒரு தலைவர் இதற்கான முன்னெடுப்பை செய்கிறார். காவிரி நதிநீர் தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடகா நிலப்பரப்பில் காவிரி நதிநீர் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலில் போய் கலக்குது. இந்த காவிரி பேசினில் 32% கர்நாடகாவுக்குள்ளே இருக்குது, மீதி இருக்கக்கூடிய அத்தனை சதவீதமும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த காவிரியை நம்பி தான் தமிழ்நாட்டுடைய பெருவாரியான விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த காவிரி நதிங்கிறத தமிழர்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இதனால் கன்னடர்களுக்கு பெரிய அளவுக்கான இழப்பு ஏற்படுது, அவங்க நஷ்டம் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரங்கிறது முன்னெடுக்கப்பட்டுச்சு. அவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. இது 1970s ரொம்ப பெருசாக பூதமாக வளர ஆரம்பிச்சது. இந்த புள்ளியிலேருந்து தான் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் ஒரு கசப்பான ஒரு உறவு அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது. இது 1990களில் இது பெரிய அளவுக்கு உச்சத்தை போய் தொட ஆரம்பிக்குது. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு சூழலுங்கிறது வளர ஆரம்பிச்சது. இதை சமாளிக்கிறதுக்கு இந்திய அரசு ஒரு ட்ரிபியூனல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரிபியூன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் எல்லா விசாரணையும் மேற்கொண்டு கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடணும் அப்படிங்கிற தீர்ப்பையே தர்றாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகாவுடைய சட்டசபையில் தீர்மானங்கிறது நிறைவேற்றப்படுது. அதை தடுக்கிறதுக்கு என்ன வேலை செய்யலாங்கிற மாதிரியான முயற்சி எடுக்கப்படுது. இந்த முயற்சிகளுக்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஒரு தடை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு வாங்குது. இதுக்கப்புறமா தான் பெரிய அளவுக்கு பிரச்சனைங்கிறது வெடிக்குது. 1991 வாட்டாள் நாகராஜன் அவர்களுடைய தலைமையில் பெரிய அளவுக்கான போராட்டம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் வெடிக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், காவிரி எங்களுடைய தாய், நாங்கள் அதை பகிர்ந்தளிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடங்கின அந்த போராட்டங்கிறது ஒரு பெரிய கலவரமாக மாற்றப்படுது. கர்நாடகா முழுக்க எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய தொழில்கள் இருக்கோ அதெல்லாம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுச்சு. குறிப்பாக பெங்களூரில் பெரிய அளவுக்கான கலவரம் அப்படிங்கிறது கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. தமிழர்களுடைய தொழில் மையங்கள், தமிழர்களுடைய வீடுகள், டிஎன்னு நம்பர் போட்டு இருக்கக்கூடிய எந்த வண்டியை பார்த்தாலுமே அடித்து நொறுக்கி கொளுத்துனாங்க. அஃபிஷியல் டேட்டா படியே அந்த கலவர சம்பவத்தில் கிட்டத்தட்ட 16 பேர் இறந்தாங்க. ஆனால் அதை விட அதிகமான அளவுக்கு டெத் டோலுங்கிறது இருந்திருக்கும் அந்த கலவரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலவரத்தை தடுக்கணும், இதை நிறுத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த கோரிக்கைக்கு இம்மிடியேட்டான ஆக்ஷன் அப்படிங்கிறது சரியான முறையில் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 91 நடந்த கலவரத்தை தான் இன்றைக்கும் பல சமயங்களில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தி மிரட்டுற தொனியில் பேசுவாங்க. இப்போ சமீபத்தில் கமலஹாசன் பேசினது சர்ச்சையாச்சு இல்லையா? அப்போ கூட 91 நடந்த மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவங்கிறது இப்போ நடக்கணும், அப்போ தான் தமிழர்கள் உணர்வாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக இதை மிரட்டுற தொனியிலேயே நிறைய பேர் ட்வீட்டே போட்டாங்க அந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக காட்டி. ஆனால் காவிரி நதிநீருங்கிறது எப்படி தமிழ்நாட்டுக்கும் சரி கர்நாடகாவுக்கும் சரி முக்கியமானதாக இருக்குது, இது எந்த அளவுக்கு கர்நாடகாவுக்கு ஒரு பெரிய இழப்பே இல்லை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோங்கிறத போட்டிருந்தோம். கர்நாடகா தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதனால தான் திரும்ப அதெல்லாம் நான் ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைங்கிறது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இல்லாமல் இருந்துச்சு. அது எந்த காலகட்டம் அப்படின்னா வீரப்பன் அவர்களுடைய காலகட்டம் தான். கையில் துப்பாக்கியோட தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி காட்டுக்குள்ளே சந்தன மரங்களை கடத்தி விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தரை தான் வீரப்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வீரப்பன் தான் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாடு சார்பாக பல முக்கியமான விஷயங்களை செஞ்சார். என்ன பண்ணார்னா, காவிரி நதிநீரை நீங்கள் திறந்து விடலைன்னா நான் டேமை பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டார். அது மட்டும் இல்லாமல் பல கடத்தல் சம்பவங்களும் இந்த பிரச்சனைக்காகவே செஞ்சார் வீரப்பன். 2000 நடிகர் ராஜ்குமார் அவர்களை கடத்தினார். தான் கட்டின வீட்டுக்கான கிரகப்பிரவேச விழாவிற்கு வந்த ராஜ்குமாரை கடத்திட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சுட்டார். அவர் எப்படியாவது மீட்கணும்னு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுறாங்க. கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசுக்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவங்களும் இறங்கி அதற்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. திரு நக்கீரன் கோபால் அவர்கள் தான் அதற்கான பேச்சுவார்த்தைக்கு போனார். வீரப்பன் அவர்கள் வச்சது 3 கோரிக்கை தான். 1,
காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து இனிமேல் பிரச்சனையாக வரக்கூடாது, நதிநீர் திறந்து விடப்படணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தமிழுங்கிறது கர்நாடகாவுடைய செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கப்படணும். மூணாவது, நிறைய அரசியல் கைதிகள் வந்து கர்நாடகாவில் இருக்காங்க, அவங்களாம் விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கிற மாதிரியான 3 கோரிக்கைகளை வச்சார். அந்த கோரிக்கையில் நதிநீர் பிரச்சனை மட்டும் ஓரளவுக்கு சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் ராஜ்குமார் வந்து விடுதலை செய்யப்பட்டார். இதே மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு முன்னாள் அமைச்சர் ஒருத்தரையுமே வீரப்பன் வந்து கடத்தினார். இப்படி வீரப்பன் இருந்த வரைக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருந்த இந்த நதிநீர் பங்கீடு பிரச்சனைங்கிறது பெருசாக வெடிக்கலை, ஓரளவுக்கு அது சுமூகமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நதிநீர் பிரச்சனையை வச்சு கர்நாடகாவில் இவ்வளோ பெரிய அளவுக்கு அரசியல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அங்கே அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கேஸ்ட் ரீதியான ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் கர்நாடகா தொடர்ந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது தெரியுது. கர்நாடகாவில் 2 முக்கியமான சமுதாயம் தான் பெரிய அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி செய்கிறாங்க. ஒக்கலிகாஸ் அப்புறம் லிங்காயத்துகள் அழைக்கப்படக்கூடிய இந்த 2 பிரிவினர் தான் மிக முக்கியமான அதிகாரம் படைத்தவர்களாக கர்நாடகாவில் தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முதலமைச்சர்லேருந்து பல முக்கியமான அரசு பதவிகள் வரைக்கும் இந்த 2 சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அங்கே அதிகமாக இடம்பெறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதும் இந்த 2 சமுதாயத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்காங்க. இதில் லிங்காயத்துகள் வந்து சைவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்படி சைவத்தை பின்பற்றக்கூடிய இந்த மக்களுடைய ஓட் பேங்க்குங்கிறது யாரால் தீர்மானிக்கப்படுதுன்னா லிங்காயத்து மடாதிபதிகளால் தான். நம்ம ஊரில் ஆதீனங்கள்லாம் இருக்காங்களே, அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து லிங்காயத்து மடாதிபதிகள்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆதீனம்லாம் சைலண்ட்டான ஆட்கள், அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் அதிகாரங்கிறது இங்கே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கான செல்வாக்குங்கிறது இருக்குது. இந்த வருஷம் இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு அவங்க சொன்னால் அவங்களை பின்பற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஓட்டுங்கிறது துல்லியமாக அவங்க எந்த கட்சிக்கு சொன்னாங்களோ அந்த கட்சிக்கு போய் விழும். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக அரசியல் ரீதியாக அங்கே லிங்காயத்து அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி அதிகாரங்கிறது சாதி ரீதியான வளர்ச்சியை நோக்கியே குவியுது அப்படிங்கிறதுனால அங்கே பொருளாதாரங்கிறது சமநிலையில் இல்லை, சமத்துவமாக இல்லை. இந்த 2 பிரிவினர்லேயுமே அதிகமாக செல்வாக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் திரும்ப திரும்ப பணம் போய் குவியுதே தவிர அவங்க மத்தியிலையுமே இந்த வெல்த் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் போய் ஸ்கேட்டர் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நிதி ஆயோக் தரவுகளின்படியே 10% மேலான அளவுக்கு பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் கர்நாடகாவும் ஒன்றா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கர்நாடகாவுக்கு அதிகமான வருமானத்தை எது தெரியுமா தருது? பெங்களூரும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் தான் அதிகமாக சம்பாதிச்சு தருது. கர்நாடகாவுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 30-36% வருமானம் அப்படிங்கிறது பெங்களூர் பெல்ட்டிலேருந்து மட்டுமே கிடைக்குது. அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கர்நாடகாவுக்கு இந்த அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறதே கிடைக்காது. ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கர்நாடகாவில் பெங்களூரை நோக்கி மட்டுமே குவியுது அப்படிங்கிறதான் இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பெங்களூரில் இருந்தும் அதிகமான வருமானங்கிறது எதுலேருந்து வருதுன்னா ஐடி செக்டார்லேருந்து வருது. அதனால தான் சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு பெங்களூரை வந்து சொல்லுவாங்க. இந்த ஐடி செக்டார் தான் பெங்களூருடைய வருமானத்தில் 20% அதிகமான வருமானத்தை வந்து பெற்றுத்தருது. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சனையை போய் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மொழி வெறி. மொழி பற்றுங்கிறது வேறு, மொழி வெறிங்கிறது வேறு. என் மொழி எனக்கு முக்கியம், என் மொழிக்கான வளர்ச்சிங்கிறது முக்கியம், என் மொழிக்கான முன்னுரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது சரி. ஆனால் என் மொழி மட்டும்தான் பெருசு, அது மட்டும்தான் இங்கே நிலச்சிருக்கணும்னு சொல்லி வன்முறையை கையில் எடுக்கிறதுங்கிறது மொழி வெறியாக மாறும். ஆக்சுவலாக கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரில் இதுதான் இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரீசெண்டாக கர்நாடகாவில் இதை பேஸ் பண்ணியே நிறைய சம்பவங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய ட்வீட்ஸில் பார்க்கலாம், நீங்கள் சோஷியல் மீடியா வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சம்பவங்களும் நீங்கள் பார்ப்பீங்க. கடைகளில் இருக்கக்கூடிய போர்டில் வந்து நீங்கள் கன்னடம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து உடைக்கிறத வந்து பார்க்க முடியும். கன்னடத்துக்கு முக்கியம் கொடுக்கணும், கன்னட மொழியில் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சரி. கன்னடத்துக்கு கீழே இங்கிலீஷில் வந்து அந்த கடையுடைய பேர் இருக்கிறதுங்கிறதுல என்ன பிரச்சனை? வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க அப்போ தானே அது என்ன கடை, என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால்
அந்த பேரை ரிமூவ் பண்ணணும். அங்கேயே ஒருத்தன் இருக்கான், 10 வருஷத்துக்கு மேலே இருக்கான், ஆனால் கன்னடம் கற்றுக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே குற்றம் சுமத்துறது சரியாக இருக்கும். இங்கேயே தான் வேலை செய்கிற, இங்கேயே தான் தொழில் பண்ணுற, அப்போ ஏன்டா இன்னும் கன்னடம் கற்றுக்காமல் இருக்கேன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், வந்து ஒரு நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் கிளம்ப போகிறவனா கூட இருப்பான், டூரிஸ்ட்டாக கூட வந்திருப்பான், அவனும் கன்னடம் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் டார்ச்சராக இருக்கும். அப்படிப்பட்ட டார்ச்சரை தான் கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரில் அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த மொழி வெறி இருக்கு இல்லையா, அந்த மொழி வெறிக்கு அரசு ரீதியான சப்போர்ட்டுங்கிறது இருக்குது. ரீசெண்டாக ஒரு சட்டத்தையே ஏற்றுனாங்க. 60% கன்னட மொழி தான் பெருசாக தெரியணும் போர்டில், அதுக்கப்புறமா தான் மற்ற மொழிலாம் தெரியணும் அப்படின்னு ரூல் போட்டாங்க. அந்த ரூல் அடிப்படையில் கடைகளுக்கு பேர் வச்சா கூட அதை ஏன்டா நீ வச்ச அப்படின்னு சொல்லி அதுக்கும் கடைகளை அடித்து உடைக்கக்கூடிய வேலையை வந்து அங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரியா ஃபுட் ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரிய மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட், அவர் இந்த ரூல் படி கன்னடம் வந்து பெருசாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காரு, அடுத்து இங்கிலீஷை குட்டியாக வச்சுருக்காரு, அதுக்கு அடுத்து ஒரியா லாங்குவேஜில் சின்னதாக வச்சுருக்காரு. அதாவது ஒரிய மக்கள் வந்தால் படிச்சுட்டு உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காரு. அது அவருடைய பிஸ்னஸ். ஆனால் அதுவும் இருக்கக்கூடாது, இங்கிலீஷும் இருக்கக்கூடாது, இங்கே எப்படி நீ ஒரியாவை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் மிரட்டுற வீடியோ வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வைரல் ஆச்சு. பெங்களூர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட். எந்த வகையில் தெரியுமா, பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற அடிப்படையில். இந்தியாவில் அதிகமான அளவுக்கு பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நகரம் எது அப்படின்னு பார்த்தா அது பெங்களூர் தான். எவ்வளோ லாங்குவேஜஸ் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 107 லாங்குவேஜஸ் அங்கே பேசப்படுது. அந்த அளவுக்கு பல இடங்களில் இருந்து அங்கே வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கன்னடத்தை தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்லி இந்த அழகியலை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இவ்வளோ மொழிப்பற்று இருக்குன்னு காட்டக்கூடிய கன்னடர்கள் ஹிந்தியை முதல்ல ஏற்றுக்கிட்ட ஒரு மாநிலங்களில் ஒன்று. கன்னடத்தில் பேசுகிறத விட அதிகமாக அங்கே ஹிந்தியில் தான் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ தான் மறுபடியும் கன்னடம் முக்கியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி கன்னடத்தை வளர்க்கணும்னு நினச்சவங்க கன்னடத்தை வளர்க்குறத விட கன்னடத்தை வச்சு எப்படி வன்முறை செய்யலாங்கிற ட்ராக்கில் போனது தான் இதில் தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கர்நாடகாவுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு அதை அரசியல் படுத்தி அதை வச்சு அரசியல் நகர்த்துறது தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்பப்போ நதிநீர் பிரச்சனையை வச்சு அரசியல் படுத்துவாங்க. இப்போது மொழி சார்ந்த அரசியலை வந்து அதிகமாக்கி அதன் மூலமாக அரசியல் காய் நகர்த்தல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இது சரியில்லை, இது தப்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு இதில் எப்படி இன்னும் அரசியல் லாபம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியாக தான் கர்நாடகாவுடைய வரலாறு முழுக்க பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது அரசியல் நிலைப்பாடாக தான் இருக்குது. அதே சமயத்தில் கன்னடர்களை பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப தவறு, இதில் என்ன மாதிரியான தவறுகள்லாம் இருக்குது, நம்ம இன்னும் என்ன மாதிரியான ப்ரொக்ரெசிவ்னஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து ஓப்பனாக சோஷியல் பிளாட்ஃபார்மில் இந்தந்த ட்வீட்ஸ்க்கு கீழேயே வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியும். ஸோ கன்னட மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்களை சரியாக வழி நடத்துறதுக்கான அரசியல் ஆளுமைகள் அப்படிங்கிறது கர்நாடகாவில் போதிய அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிறது தான் இந்த மொத்த டேட்டாவையும் பார்க்கும்போது நமக்கு தோணுது. சரி, ஓகே பிக் பாஸ், இதான் கர்நாடகாவுடைய மொத்த வரலாறு. இப்போ அதோடைய நிலைமைங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதில் கண்டிப்பாக மாற்று கருத்துங்கிறது இருக்கலாம். கர்நாடகாவில் இருந்து நம்மளுடைய வீடியோஸை பார்க்கக்கூடிய நம்மளுடைய பிக்யூபஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பல கன்னடர்கள் இருப்பீங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் தவறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறோம். அதே சமயத்தில் சரியாக இருக்குது அப்படின்னா அதை பற்றின விவாதங்களை வந்து இங்கே முடிஞ்சால் பேசுங்க. அதன் மூலமாக நாங்களும் கற்றுக்க முடியும், எங்களுடைய ஸ்டேட்டையும் எப்படி நல்லதாக மாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.